பேராசைதான் உன் கேடு கட்ட குடும்பத்துக்கே பேராசைதான். அதான் செத்து பேயா சுத்தி நிக்கிறீங்க. சரி, நீ எதுக்கு இங்க பேயா இருக்க? உனக்கு என்ன தீராத ஆசை? சொல்றேன். இந்த அரண்மனையில நான் ஒரு பெரிய சமயக்காரன். எனக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு பௌர்ணமி அன்னைக்கு என் எஜமா, அதாவது உன் குடும்பத்துக்கு நான் சமைச்சு சோறு போட்டேன். சாப்பிட்டு எல்லாரும் செத்துட்டாங்க. செத்ததுக்கு அப்புறம் யாருக்குமே எதுவுமே ஞாபகம் இல்ல. எவன் விஷத்தை கலந்தான்னு தெரியல. நானும் செத்து போயிட்டேன், அதுவும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இதே வீட்டுல பேயா இருந்து பார்க்கும்போதுதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். பௌர்ணமி ஆனா என் உடம்புல ஒரு பவர் வரும். அந்த பவர் வச்சு சமையல் கட்டில எவன் சமைக்கிறானோ அவன் உடம்புல நான் பூந்துருவேன். நான் சமைச்சதை யார் சாப்பிட்டாலும் செத்துருவாங்க. இப்படிதான் ஒரு முறை கிபி 1960 உங்க அம்மா சமைச்சு இருந்தாங்க. பூண்டு நசுக்கும் போது உங்க அம்மா உடம்புல புகுந்துட்டேன். அந்த இடத்துல ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். நான் சமைச்சு போட்ட சாப்பாடு எவன் சாப்பிட்டு உயிரோடு இருக்கானோ அவன் ஒருத்த நாள் மட்டும்தான் இந்த அரண்மனையில இருந்து நம்மள வெளியே கொண்டு போக முடியும். நம்ம நீயே விஷத்தை வச்சுட்டு பக்கம் பக்கமா பேசுறியா? அதுக்கு வாய்ப்பு இல்ல தம்பி. மொத தடவை தான் அவன் சமைச்சான். அடுத்த வாட்டி நீ சமைச்சியா? ஏய், சிரிப்பு வரலடா. அடுத்தெல்லாம் நாங்க சொல்ல சொல்லத்தான் அவன் சமைச்சான். சரி, இன்னொருக்கா அவ்வளவுதானா? இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்கு ராகவி. நம்மளால உயிரோட இருக்கிறவங்கள தொட முடியாது, ஆனா பொருட்களை தூக்க முடியும். இந்த அரண்மனையை விட்டு நாம வெளியில போகவே முடியாது. இது எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த அரண்மனையை எப்பவும் சுத்தமா வைக்கணும். ஒரு குப்பை இருக்க கூடாது, சுத்தமா இருக்கணும். ஏன்பா இதுல ஏதாச்சும் கொஞ்சமாவது லாஜிக் இருக்காப்பா? டேய், இவ்வளவு நேரம் பேசியிருந்தேனே, ஏன்னா லாஜிக் தெரிஞ்சுதா? கேளு கம்னு. அது மட்டும் இல்ல சுந்தராமன், பேய் கதையில லாஜிக் தேடக்கூடாது. சரி, இப்ப நாமெல்லாம் என்ன செய்ய போறோம்?